உறுதி எடுக்கிறோம். எப்படி உறுதி? இனி அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி வாழக்கூடாது என்றார்களோ அப்படி நான் வாழப் போவது இல்லை. அவர்கள் வாழக்கூடாது என்று சொன்ன இடம் ஒன்றல்ல இரண்டல்ல. நம்பிக்கை இழக்காதே என்கிறார்கள், இனி நம்பிக்கை இழக்கக்கூடாது. பொறுமை இழக்காதே என்கிறார்கள், பொறுமை இழக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படாதே என்கிறார்கள், உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஹராமை உண்டு விடாதே என்கிறார்கள், உண்ணக்கூடாது. வட்டி வாங்கி விடாதே என்கிறார்கள், வட்டி வாங்கக்கூடாது. ஹராமை செய்யாதே என்கிறார்கள், செய்யக்கூடாது. கண்களை பாதுகாத்து விடு என்கிறார்கள், பாதுகாக்க வேண்டும். உன் உணர்வுகளை பாதுகாத்து விடு என்கிறார்கள், பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களை மதித்து விடு என்கிறார்கள், மதிக்க வேண்டும். பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்து வளர்த்து விடு என்கிறார்கள், ஒழுக்கம் சார்ந்து வளர்க்க வேண்டும். உன் தொழில் நேர்மையாகட்டும் என்கிறார்கள், தொழிலில் நேர்மையாக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் உன் இதயத்தில் இறைவனை சுமந்து விடு என்கிறார்கள், சுமக்க வேண்டும். உறுதி எடுப்போம். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை விளக்குவேன், அவர்கள் வாழ சொன்ன வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறேன். தடுத்ததை விட்டு வெளியில வந்துட்டா அவங்க வாழ சொன்ன வாழ்க்கை தான் அத்தனை. வேண்டாம் பொறாமை என்கிறார்கள். எப்ப பொறாமையை விட்டு விடுவேனோ சகஜமான மனநிலை இன்னொருவரோடு ஏற்பட்டுவிடும். அவர் மேல எனக்கு பொறாமை இருக்கிறதுனாலதான் அவரை கண்டா எனக்கு பிடிக்கிறது இல்லை, அவரோடு பழகிறது இல்லை, அவர் வளர்ச்சி தாங்கிறது இல்லை, அவரை பார்த்தா சந்தோஷம் வர்றது இல்லை. அந்த பொறாமை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, அதை நான் தருக்கு விடுறது, அதான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை நான் செய்துக்க வைங்கள, அவரை பார்த்தாலும் நான் சந்தோஷமா இருக்க போறேன், என் மனசு நிம்மதியா இருக்க போகிறேன். நீங்கள் நிம்மதி பெறுவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை விடுங்கள். நம்பிக்கை மாத்திரம் இழக்காதீர்கள். நம்பிக்கை இழக்கிறது ஒரு மூமினின் அடையாளம் அல்ல. பலமான நம்பிக்கை நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சஹாபிகளின் வாழ்க்கையும் ஒரு வரலாறு புத்தகம். ஒவ்வொரு சஹாபியின் வாழ்க்கையும் இந்த சமூகத்திற்கு ஒரு திறந்த மடல், அது ஒரு திறந்த நூல். அதனாலதான் சொன்னாங்க, என் சஹாபியில் ஒருவர் இருப்பாரா, அவர் யாராக இருக்கட்டும், யாருக்கு பின்னால் போனாலும் நான் சுப செய்தி சொல்கிறேன், நீங்க நேர்வழி பெறுகிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட சுப செய்தி என்ன இருக்குது? என் சஹாபி யாருக்கு பின்னால் நீங்கள் போனாலும் நேர்வழியில் இருக்கிறீர்கள். அதனால சஹாபாக்களை நம்ம பின்பற்றுகிறோம். சஹாபாக்களின் வாழ்க்கை எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவை முழுக்க முழுக்க முன்னோடியாக வைத்து வாழ்ந்தவர்கள். வாழ்க்கையில கசடு இல்லாத உள்ளம் வச்சிருந்தாங்க. கசடு இல்லாத உள்ளம், ஆசை இல்லாத உள்ளம், ஆணவம் இல்லாத உள்ளம், காம சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாத இதயம். அந்த இதயம் அல்லாஹ்வையே தங்கும் இதயமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. மாறுங்கள் என்கிறேன். நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். என் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் மாற்றமே ஒரே வழி. என் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் மாற்றமே ஒரே வழி. நேற்று இருந்த என் வாழ்க்கையினுடைய சூழல் மாற வேண்டும், என் குணங்கள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும். நாளுக்கு நாள் எல்லாம் மாறுகிறது. வாழ்க்கை மாறவில்லை என்றால் எப்படி நான் என் ரப்பை நான் சந்திப்பது, அவன் திருப்தியை பெறுவது? எல்லாம் அங்கிருந்து தான் வரணும். உழைக்கிறது பூமியில தான், வியாபாரம் இங்கதான் செய்யறேன். நமக்கு பஜார்ல தான் எங்க கடை இருக்குது, மக்காவில் இருக்குதா, இருக்குது, மதீனாவுல கடை இருக்குது, ரைட்டு. உங்க வியாபாரம் எங்க நடக்குது? நான் தொழில் துபாயில செய்யறேன். நீங்க துபாயில போய் சம்பாதிக்க போறீங்க, அதுல மாற்றம் இல்ல. ஐயம்பேட்டையில தான் உங்களுக்கு வியாபார ஸ்தலம் இருக்குது. எல்லாம் நம்முடைய உழைப்பு பூரா அங்கதான் இருக்குது. உழைச்சும் ஆகணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உழைப்பது இங்கே, துபாயில் போய் உழைக்கிறீர்கள், சவுதியில போய் உழைக்கிறீர்கள். அங்க போய் உங்கள் வருமானம், இங்க போய் உங்களுடைய அலுவலகம், ஆபீஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனா நீங்க நினைக்கிறீங்க இந்த உழைப்புக்கு பின்னால் நான் வெற்றி பெறுவேன். இல்லை இல்லை, அந்த உழைப்புக்கு பின்னால் உங்கள் இரணமும் ரிசுக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. உங்கள் உழைப்பு வேணும் என்றால் உலகத்தில் இருக்கலாம், உங்கள் இரணம் வானத்தில் இருக்கிறது. நீ இருப்பது துபாயில், மனைவியை விட்டு விட்டு பிள்ளைகளை விட்டு உறவு வைத்து விட்டு சம்பாதிக்க போயிருக்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் துபாயிலே ரிசுக்கா? ரிசுக்குக்கான உழைப்பு துபாயில், ரிசுக்கு வானத்தில். தஃசீர் எடுத்து பாருங்களேன். வானத்தில் உங்கள் ரிசுக்கு இருக்குது அல்லாஹ் சொல்வான் என்றால் நான் உழைப்பை செய்ய வேண்டும். ரணம் என் இரணமும் அந்த இரணத்தின் பரக்கத்தும் அல்லாஹ் இடத்தில் கையேற்ற வேண்டும். அவன் தான் கொடுக்கணுங்கிற முடிவு தெளிவான பின்னால அவன் பக்கம் என்னுடைய கவனம் திரும்ப வேண்டுமா இல்லையா?
என்னுடைய இந்த முதலாளி நினைச்சா எல்லாம் செய்யலாம்னா அந்த முதலாளியின் பக்கம் என் கவனம் போகுது. அவரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இவர் ஒரு சைன் பண்ணா காரியம் நடந்துரும் அப்படிங்கும் போது அவருடைய திருப்திக்கு நான் எல்லா வேலைகளும் கஷ்டப்படுறேன். ராத்திரி ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஹவர் வேலை கொடுக்கிறார், நான் செய்யறேன். எனக்கு தூக்கம் சிரமம் தான், ஆனா செய்யறேன். ஏன்னா அவர் காரியத்தை சாதிப்பார். நாளைக்கு நமக்கு உயர் பதவி, அவர் சைன் பண்ணா நடந்துரும். அவர் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேலை கொடுத்தாலும் செய்து விடுகிறேன். அவரை திருப்திப்படுத்தணும். அன்பர்களே, என் ரப்பு அவன் ரிசுக்கை கையில் வைத்திருக்கிறான். நீ துபாயில் போய் உழைத்து விடு, இரணத்தை நான் தருவேன் என்கிறான். அந்த இரணத்தை அவனிடத்தில் பெறுவதற்கு அவன் பக்கம் நான் கொஞ்சம் திரும்ப வேண்டாமா, மீள வேண்டாமா? அவன் பக்கம் போனால் அவன் திருப்திப்படும் வாழ்க்கை எப்போது கிடைக்கும்? அவன் தடுத்ததை விட்டு வெளியில நிக்கணும். அமல் கூட கொஞ்சம் குறைவா செய்தாலும் அல்லாஹ் பொறுத்துக்கிறான். அவன் தடுத்ததை செய்தா அல்லாஹ் கோபம் அடைகிறான். ஹராமை விட்டு வெளியே வாருங்கள். மார்க்கமும் மாணவியும் தடுத்ததில் இருந்து வெளியே வர வேண்டும். புதிய சிந்தனையும் துவங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.